விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. அதன்படி திமுக ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது. ஈரோட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 66,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் 66,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,23,689 வாக்குகள் பெற்று வெற்றி வாகையை சூடியிருக்கிறார். வாரிக்கொண்ட தம்பி அன்னியூர் சிவாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லும் என்று நான் முன்கூட்டியே சொல்லி இருந்தேன். தேர்தல் நடைபெற்ற அன்றைக்கு கேள்விக்களத்தில் சன் டிவி அலுவலகத்தில் வந்து நான் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நாட்டு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை இது பறைசாற்றுகிறது. பாசிஸ்டுகளோடு யார் கைகோர்த்து கொண்டாலும் அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்பதை இந்த தேர்தல் முடிவு ஊருக்கும் உலகத்திற்கும் சொல்லுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு விக்கிரவாண்டி தொகுதியில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பயன்பெற்றவர்களின் எண்ணிக்கையை அன்றைக்கே நான் குறிப்பிட்டதைப் போல அந்த மக்கள் நன்றி உணர்ச்சியோடு திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றி 2026 பொதுத் தேர்தலிலும் பெறுவோம் என்கிற நம்பிக்கையை என்னை போல திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவாக இயங்கிக் கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்திருக்கிறது. ஒரு வகுப்பாத அரசியலில் இருந்தும் சாதி சடக்கில் இருந்தும் தமிழ்நாடு விடுபடுகிற நாளை உருவாக்குவதற்கு இந்த வெற்றி அடித்தளம் அமைத்து தந்திருப்பதாகவே கருதுகிறேன். ஏற்கனவே அந்த தொகுதிக்கு பரிச்சயமான அன்னியூர் சிவா இந்த இடைத்தேர்தலில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதன் மூலம் நடுநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டையாக மேலும் உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த வெற்றி நமக்கு சொல்லுகிறது. இந்த வெற்றியை பெற்ற சிவாவை வாழ்த்துகிற நேரத்தில் வியூகம் வகுத்த முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் மேற்கொண்ட ஆரியூர் தம்பி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி தொடரும். 200 இடங்களை தாண்டுவோம் என்று அண்ணன் ஸ்டாலின் போட்டிருக்கிற வியூகம் சரியாக அந்த வியூகத்தை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு இந்த வெற்றி எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருப்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், 2021 சட்டமன்ற தேர்தல் இதே விக்கிரவாண்டிக்கு நடைபெறப்போ 9,573 வாக்குகளை திரு புகழேந்தி அவர்கள் பெறாரு. இப்போ 3 வருஷம் தான். அதுக்கு அடுத்தபடியாக இடைத்தேர்தல் நடைபெறப்போ இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசம். இப்ப இந்த மார்ஜினே 66,000 வாக்குகளுக்கும் அதிகமான வெற்றி வித்தியாசம் இருக்கிறப்போ அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதுவும் இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தலைவரா பொறுப்பேற்று சந்திக்கிற இது 10வது தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்னு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல பாக்குறப்போ இது 10வது தேர்தலையும் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஈரோட்டில் அன்றைக்கு ஈவேரா திருமகன் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் அண்ணன் ஈ.வி.கே. இளங்கோவன் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி
இன்றைக்கு விக்கிரவாண்டியிலும் எதிரொலித்திருக்கிறது. இப்படி எதிரொலித்திருப்பதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2026 தேர்தலிலும் வெற்றிக்கு இப்பொழுதே கட்டியம் கூறிவிடலாம். மக்கள் எங்களுக்கு அச்சாரம் தந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வெற்றியை நீங்கள் எளிதில் கடந்து செல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றி தேசிய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேசிய அரசியலில் இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தவர் அண்ணன் ஸ்டாலின், அதற்கு முகவரி தந்தவர் ராகுல் காந்தி. இந்த வெற்றி தொடர்ந்து 10 தடவை அண்ணன் ஸ்டாலின் பெற்றிருக்கிற வெற்றியை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், தலைவர் கலைஞர் காலத்தில் பெறாத வெற்றியை அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆயிரங்காலத்து பயிரை இந்த நாட்டில் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லி திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு வீகம் வகுத்திருப்பவர்கள், அதற்காக இன்றைக்கு சதிவேலைகளில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், இந்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரையும் அவமதிப்பையும் திட்டமிட்டு உருவாக்குவதற்கு ஒரு கழகத்திற்கு கால்கோள்களா நடத்த விரும்புகிறவர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கும். ஆகவே வெற்றி திருமகன் என்றே அண்ணன் ஸ்டாலினை நான் அழைக்க விரும்புகிறேன். வியப்பின் புதல்வன் அண்ணன் ஸ்டாலின் இந்த வெற்றியை பெற்றதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தை இன்றைக்கு அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் மேன்மேலும் வெற்றிகளை குவிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பங்களிப்பும் எப்போதும் இருக்கும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னோட லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.